சமீப காலமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அந்த சம்பந்தப்பட்ட சிலரோடு பேசுவதற்கும் பேட்டி எடுப்பதற்கான வாய்ப்பு கிடைத்த போது அவர்கள் சொன்னது ஒண்ணே ஒண்ணுதான். எதையெல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபியூச்சர்ல செய்யாதோ அது எல்லாத்தையும் மனுஷன் செய்யும், அவன் தான் வளருவான். யாரிடம் மொழி வளம் இருக்கிறதோ, யாரிடம் பெர்செப்ஷன் இருக்கிறதோ, யாரிடம் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதோ, யாரிடம் இன்டர்பிரேஷன் இருக்கிறதோ, யாரு அறிவை சரியாக பயன்படுத்துகிறார்களோ, there is something called well directed intelligence. சரியான திசையில் செலுத்தப்படும் அறிவு. அடுத்த பாயிண்ட் அதுதான், சரியான திசையில் செலுத்தப்படும் அறிவு. அதென்ன சரியான திசையில் செலுத்தப்படும் அறிவு? அறிவு இருக்கவங்க ஜெயிச்சிருக்கணும்ல, ஏன் எல்லாம் ஜெயிக்கல? சொல்லிச்சு பாருங்க. அறிவு இருக்கவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்கணும்ல, ஏன் எல்லாம் ஜெயிக்கல? சிலர் ஜெயிக்கிறான். தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் தங்களுடைய அறிவை சரியான திசையில் செலுத்திருக்கிறார். உலகத்திலே பயனற்றது அறிவு தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதை சரியா நீங்க பயன்படுத்தலாம். அறிவு இருக்கக்கூடிய ஒருத்தன் அதை சரியா பயன்படுத்தாம போறானா ஊர்ல இருக்க எல்லா வேலையும் பிச்சு தின்னுடுவான். இந்த ஊர் முழுக்க முட்டா போடுவேன். ஒருத்தனுக்கு என்ன புரியல, இந்த உலகம் எனக்கு எதிராக நிற்கிறது, நான் எவ்வளவு பெரிய அறிவாளி, என்ன யாரும் புரிந்து கொள்ளவில்லை, அதெல்லாம் நீங்க தான் புரிய வைக்கணும். அப்ப அறிவை நீங்கள் சரியாக பயன்படுத்தல, அப்ளை பண்ணல, அதுக்கான நாலேஜ் உங்கள்கிட்ட இல்ல, நான் பெரிய பிரச்சனை வந்து ஏன் அப்ளை பண்றதுல நமக்கு தயக்கம் இருக்குது, எனக்கு இது தெரியும் என்று சொல்ல தயக்கம். கம்யூனிகேஷன் ஸ்கில், தட்ஸ் a problem. விஷயம் நிறைய தெரியுது, பிரசன்ட் பண்ண தெரியல, அதான் அப்ளிகேஷன். ஒரு உரையாடலை எப்படி தொடங்குவது என்று இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தெரியவில்லைங்கிறார். ஜென்சிக்கு வேலை கிடைப்பதற்காக கிட்டத்தட்ட 60% மேலான நிறுவனங்கள் பயப்படுவதாக சொல்கிறார். ஏனென்றால் அவர்கள் சொல் பேச்சு கேட்பதில்லை, இவர்கள் சொல்லுவது புரிவதில்லை, உடனே டயர்ட் ஆகிறாங்க, வேலையை விட்டு உடனே போயிடுறாங்க, சண்டைக்கு வராங்க அப்படிங்கிறான். ஏன்? கருவிகளோடு புழங்கி பழகிறார். பேசுங்க, வீட்டுக்குள் உரையாடல் நிகழ்த்துங்கள். உரையாட தெரியாத வீடுகள் இனி வளரவே முடியாது. எம்பத்தி மேட்டர்ஸ் நாட் த டெக்னாலஜி. மனிதனின் அறிவும் மனிதனுடைய எம்பத்தியும் தொழில்நுட்பத்துடைய உச்சமும் ஒரு கட்டத்தில் சேரும். அந்த சேர்ற இடம் தான் ஒருத்தர் வளர்வதற்கான அறிவு. அந்த இடத்துக்கு போய் உங்களால நம்ம பிள்ளைகளை தொட வச்சுட்டோம்னா அவங்க கிளியர் கட்டா இருப்பாங்க. இல்லாட்டி அவங்க ரிபலிஸ்டிக் இருப்பாங்க. சண்டை போடுறது பேரு வீரம் நினைப்பாங்க. நம்மள அப்படித்தான் சொல்லியா? வீரம் என்று எதை நினைச்சிட்டு இருக்கோம்? திருவிழால எங்க ஏரியாக்காரங்க எவனாவது வம்புல தானா கையை பிடிச்சி ஓடிச்சுட்டு மாப்பிள ஒத்த கையை தொங்க விட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. ஆனா வீரம்னு பின்னாலதான் தெரிஞ்சது இதல்ல வீரம் அப்படின்னு. வீரம் என்பது இதுவல்ல என்பது தெரிந்தது அப்போதான். எனக்கு ஆத்திரம் வந்த போதும் அடக்கி கொண்டிருந்ததுதான் வீரம் என்று புரிகிற போதுதான் வீரம்னா எனக்கு என்னன்னு புரிஞ்சுது. எளியவனை தாக்கக்கூடாது, பாவம் அவன் அப்படின்னு தெரிஞ்சப்பதான் எனக்கு தெரிஞ்சு உண்மையான வீரம் தான் என்னன்னு. அப்ப சில காலங்களில் ஒவ்வொரு காலத்துல டெஃபினேஷன் ஆஃப் வாட் யூ பிலீவ் will change over the experiences and exposure. நீங்கள் எதையெல்லாம் வரையறுத்து வைத்திருந்தீர்களோ அதெல்லாம் உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் அதற்கான அர்த்தம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்படித்தான் வாழ்க்கையோட அர்த்தம் மாறிக்கொண்டே இருக்கு. ஒரு காலகட்டத்தில் பணம்னா என்ன யோசிச்சு பாருங்க. மனிதனுடைய ஆரம்ப காலத்துல பணம்னா என்ன? முதல்ல பணமே இல்லை. நான் கத்திரிக்காய் கொடுப்பேன், அவன் வெண்டிக்காய் தருவான். அண்ணா அதுக்கு முன்னால ரொம்ப சுமூகமா ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். மனுஷன் விவசாயம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு தான் நிறைய சண்டை வந்துச்சுக்கிறான். நம்ம விவசாயத்தை கொண்டாடுறான், நான் இல்லைன்னு சொல்ல. முதல்ல மனுஷன் என்ன பண்ணானா அவனுக்கு பிடிச்சது புடிங்கி தின்னு இருந்தான். எல்லாருக்குமான கொஞ்சம் உயரமா இருக்க மேல இருக்கிறத புடிங்கி திம்மா, கொஞ்சம் உயரம் குறையா இருக்க கீழே இருக்கிறத புடிங்கி திம்மா, பிடிச்சதை புடிங்கி திம்மாய். இல்லைன்னா அண்ணன் இந்த இடத்துல எடுத்து கொடுமா, அவன் புடிங்கி கொடுப்பான். அவ்வளவுதான். போற இடத்துல தங்க நான் யாருக்கு எந்த இடமும் சொந்தம் கிடையாது. தங்குற இடம் சொந்த இடம், தங்கிட்டு போயிட்டே இருப்பான். மனுஷன் மூவிங்லே இருந்தான். சேப்பியன்ஸ் புத்தகத்தில் அற்புதமா அவால்வரா சொல்றாரு, மனிதன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கோதுமை விதைத்தான், கடைசியில் கோதுமையை காப்பாற்றுவதே அவன் வேலையாகி போனது அப்படிங்கிறார். மனுஷன் தன்னை காப்பாற்றுறதுக்காக கோதுமை வச்சானா, கோதுமை விதைக்கிற வரைக்கும் அவனுக்கு கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டான், எல்லாருக்கும் எல்லாம் இருந்துச்சு. கோதுமை விதைச்சோடனே விதைச்சவன் பெரிய புச்சை ஆயிட்டான், அவன்கிட்ட அதிகாரம் இருந்துச்சு. கோதுமைக்கா ஈயெல்லாம் வந்து திங்கவும் ஈய வரட்டுன்னு அங்க உட்கார்ந்தான். வளர்ந்து நின்றவனே குதிரையில வந்த கொள்ளையர்கள் எல்லாம் திருட வந்தாங்க, கருவிகள் செய்ய ஆரம்பிச்சான், அவங்களோட சண்டை போடணும். கடைசியில கோதுமை விளையிற வரைக்கும் நகரவே முடியல, குடிசையை போட்டு அங்கேயே உட்கார்ந்தான். சந்தோஷமா தெரிஞ்சவன் ஆக்கி தின்னணும்னு ஆரம்பிச்சப்ப வந்துச்சு முத பிரச்சனை அப்படிங்கிறான். கோதுமை தன்னை காப்பாற்றும் என்று விதைத்தான் மனிதன், கோதுமை காப்பாற்றுவதே மனிதனுக்கு பிரச்சனை ஆகி போனது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்று, ரைட்டா? அப்படி விதைச்சா வளர்ந்தோம் போனா ஒரு இடத்துல காசு ஒன்று வந்துச்சு. காலனா கொடுத்தா கத்திரிக்காய், அரையனா கொடுத்தா முருங்கைக்கான், ஏதோ நடந்துச்சு. அப்ப அதற்குடைய பேர் எனக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றை நான் வாங்குவதற்கான பயனை தருவதன் பேர் பணம். தட் இஸ் த மீனிங் ஆஃப் மணி ஆன் தோஸ் டேஸ். அடுத்த கட்டம் என்ன பார்த்தானுங்க, காசு இருந்தா பொருள் வாங்கலாம் போல இருக்கு. காசை கொஞ்சம் சேர்ப்போம் அப்படின்னு நினைச்சான். காசை சேர்த்தா நம்ம எப்ப வேணாலும் பொருள் வாங்கிக்கலாம். உழைச்சி காசு வாங்கி போய் பொருள் சேர்ப்பதற்கு பதிலாக காசை சேர்த்து வச்சோம்னா நம்ம இருக்கலாம், பாதுகாப்பா இருக்கலாம். அப்ப மீனிங் ஆஃப் மணி இஸ் சேஃப்டி. இரண்டாவது தலைவர் என்ன பண்ணுச்சு, பணத்துடைய நோக்கம் என்பது பாதுகாப்பு, பணம் என்பது பாதுகாப்பின் குறியீடு என்று மனிதன் நம்பினான். அடுத்த கட்டத்தில் பார்த்தான், பணம் வச்சிருக்கவனுக்கு தாண்டா மரியாதை. நிறைய பணம் இருக்கிற போது ஐயா வணக்கம் அப்படிங்கிறாங்க, மற்றவெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறான். நமக்கு எலும்பு துண்டை குறைச்சு விட்டாங்க, கறியில குழம்பு மட்டும் காட்டிட்டாங்க, கரண்டியை காட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ பணம் இருந்தால் அந்த மதிப்பான், பணம் தான் அதிகாரம். அடுத்த தலைமுறையில் பணம் என்பது அதிகாரமாக மாறியது, பணம் என்பது அதிகாரமாக மாறியது. அப்பதான் யோசிச்சான், அதிகாரம் மட்டும் இருந்தா பத்தாது, அடுத்த தலைமுறையும் அதிகாரத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னா. நான் மட்டும் சம்பாரிச்சு ஆளாகி பெரிய ஊருக்குள்ள பெருசா இருந்தா பத்தாது, எனக்கு வரப்போற பிள்ளைகளும் அதிகாரத்தோடு இருக்கணும். அவங்களுக்கு நான் சேர்க்கணும். ஒரு வீடு இல்ல 2 வீடு வாங்க, ஒரு தோப்புல 2 தோப்பு வாங்க, ஒரு காருல 2 காரு வாங்க, ஊர்ல எல்லாம் இடம் வாங்கி போடு, எல்லாம் பண்ணு. அப்ப அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணுச்சு, அதிகார பகிர்வுனாச்சு. பணத்துடைய நோக்கம் அதிகார பகிர்வு. அந்த கட்டத்துல தான் நம்மளுக்கு அப்பா கட்டின வீடு வந்துச்சு. இப்ப இருக்க பசங்களுக்கு இந்த ஜெனரேஷன் பணம்னா என்னன்னு கேளுங்க. ஜஸ்ட் 1000 rupees அப்படிங்கிறான். இவருக்கு ஈரக்கொலையெல்லாம் நடுங்குது. 1000 ரூபாடா, 1000 ரூபா இல்லப்பா, 1000 ரூபாய், 5000 தோலை தூக்காதங்கிறேன். இந்த ஜெனரேஷனுக்கு மணி இஸ் ஜஸ்ட் ஃபன், அவ்வளவுதான். வாழ்க்கை வாழ்வதற்கே இவனுடைய கணக்கே அவ்வளவு மட்டும்தான். மணி இஸ் ஃபன். ஏன்னா அவங்க பயம் இல்லை. நம்மள மாதிரி நாளைக்கு காலையில் என்ன அவங்க நடுக்கம்லாம் இல்ல. வளர்ந்த தேசத்தின் பிரஜைகள் அவர்கள். கொடி கட்டி அப்படி காயப்பட்டிருக்கு வாய்ப்பு, என்ன வேணாலும் எனக்கு வேணுங்கிறத நான் பிடிச்சி எடுத்துப்பேன். மீ எனக்கு பிடிச்சது வேணும். அவனுக்கு பயம் இல்லை. நம்ம நினைக்கிறோம் அதை தாந்தோண்டி தரணும்னு நினைக்கிறோம். அது நம்பிக்கையின் இன்னொரு குறியீடு தான். அவனுக்கு வாய்ப்புகள் இல்லாத காலகட்டத்தில் பத்திரமா வச்சுக்கணும்னு நினைச்சா அவனுக்கு என்ன நாளை காலமான செய்யறான். ஒரு மாசம் முழுக்க வேலை பார்த்து 1 லட்சம் ரூபாய் பணம் சம்பாரிச்சு 2 லட்சம் ரூபாய்க்கு பார்ட்டி வைக்கிறாங்க.
இங்கிட்ட அப்படியே அவங்க குடும்பமே கொண்டு போயிட்டு குலசாமிட்டு அழுகுது, ஐயோ இப்படி பிள்ளை உருப்படாம போச்சு. அவன் அடுத்த மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சுவான். அவரை பொறுத்த வரைக்கும் மணி இஸ் ஃபன். அப்ப பணத்தினுடைய மீனிங் மாறிக்கொண்டே இருப்பதை போல வாழ்க்கையுடைய மீனிங் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த பிள்ளைகள் உங்களுக்கு யார்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம். கலீல் ஜிப்ரான் ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக பூமிக்கு வந்தவர்கள் என்று, உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல. அப்படி வைரமுத்து இன்னும் சூப்பரா அதை சொல்வார். ஜப்பானில் ஒரு பிள்ளை அறிவாளியாக பெறப்படுகிறது, அமெரிக்காவில் ஒரு பிள்ளை விஞ்ஞானியாக பெறப்படுகிறான், ஏதோ ஒரு நாட்டு பேரை சொல்லி அங்கே வந்து ஒரு ஆசிரியனாக பெறப்படுகிறான். இந்தியாவில் மட்டும்தான் ஒரு பிள்ளை கொல்லிக்காக பிறக்கப்படுகிறது. இந்தியாவில் மட்டும்தான் ஒரு பிள்ளை கொல்லிக்காக பெற்றெடுக்கப்படுகிறது. ஒண்ணுமே இல்லைனாலும் கொல்லி வைக்க ஒரு பிள்ளை வேணும், கொண்டே விட்டா சாம்பல் தர போறா சொம்புல, விவேக் சொல்றது மாதிரி. இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் ரூட்டே கிடையாது. தம்பி கிளம்புக்கு தம்பிக்கிறாங்க, பின்னாலே வந்துருது சொம்பு, நாம கிளம்புறதுக்கு முன்னால. இதுக்கு ஒருத்தனை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கி சந்தானம் சொல்ற மாதிரி ஆரம்பத்துல இருந்து பேசாம பருத்தி முட குடோன்ல இருந்திருக்கலாம். இந்த பர்பஸ் அப்ப என்ன? அப்ப இதெல்லாம் வச்சு நீங்கள் மாற்றுங்கள். இது அவர்களுக்கான உலகம். இந்த உலகத்தில் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு சங்கடமாக இருந்தாலும் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அவர்கள் தங்கள் சுதந்திரத்தின் மீது கூடுதல் கவனத்தோடு இருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கலாம். எந்த சின்ன சிராய்ப்பும் எனக்கு வந்து விடக்கூடாது என்றால் ரொம்ப ஃப்ரஜைலாக இருக்கிறார்கள் இந்த தலைமுறை பிள்ளைகள். காரணம், அவர்களுக்கு எதிர்ப்பு நிலை கிடையாது, வாழ்வியல் கூறுகள் இல்லை. அவர்கள் புலந்துகிற கருவிகள் அவர்களை எதிர்ப்பது கிடையாது. அவர்கள் எதையெல்லாம் பெரிது நினைக்கிறார்கள் அவை அனைத்தும் அவருடைய சொல் பேச்சு கேட்கின்றன. அலெக்சா பிளே தி சாங் என்றால் அலெக்சா கேட்கிறது. அலெக்சா யாருன்னு எனக்கு தெரியாது, அலெக்சாக்கு எனக்கு தெரியாது. சிரி கால் ராமகிருஷ்ணன் அப்படின்னா சிரி நேரா ராமகிருஷ்ணன் கால் பண்ணும். 3 ராமகிருஷ்ணன் கால் பண்ணுச்சுன்னா இஸ் இட் ஏ ராமகிருஷ்ணன் ஆர் பி ராமகிருஷ்ணன் ஆர் சி ராமகிருஷ்ணன், அது உங்களுக்கு கேட்கும். அதை விட அது எந்த அளவுக்கு புச்சாலி ஆச்சுன்னா, இந்த சிரி நாட்டில் இருக்கிற சிரி, அது சிரின்னு சொல்றது நம்மளால கொஞ்சம் தடுமாறி ஸ்ரீன்னு சொல்றாங்க. இப்ப ஸ்ரீன்னு சொன்னாலும் அது கேட்குது, அதையும் கண்டுபிடிச்சிருச்சு. இவங்க வாயில வராது ஒன்று இருக்கு. அன்னைக்கு ஒருத்தர் ஸ்ரீ காலுங்கிறாரு, என்னங்க ஸ்ரீன்னு சொல்றா கேட்குதுன்னு பார்த்தா, இல்லையா அது பேர் சிரியா, நான் ஸ்ரீன்னு அப்பையில இருந்தே கூப்பிடுறேன் அப்படிங்கிறாப்ல. அவர் அது பேரே ஸ்ரீனே நினைச்சுக்கிட்டே இருக்காப்ல. என் பொண்டாட்டி பேரும் அது பேரும் ஒண்ணு, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், அது பேர் ஸ்ரீ இல்லையா சிரியா அப்படிங்கிற. அப்போ எதிர்த்து பேசாத கருவிகளோடு பேசி புழங்கியவர்களுக்கு எதிர்ப்புனா என்ன, மாற்று கருத்துனா என்ன அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்ப இந்த பிள்ளைகள் நீங்கள் உத்தரவிட முடியாது, உரையாடத்தான் முடியும். யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் அ டிஸ்கஷன், நாட் அ டிபேட். டிஸ்கஷன் நீங்க தயாரா இருக்கும். உங்களுக்கு சமமானவர்களாக நீங்கள் அவர்கள் நடத்தவில்லை என்றால் அவர்கள் காது கொடுப்பார்கள், உங்களுக்கு மனசு கொடுக்க மாட்டார்கள். இதெல்லாம் உடனே நீங்க இந்த காலத்து பிள்ளையிலே மோசமாச்சு, வீணா போனவங்க, உருப்படைய மாட்டாங்க, வேலை நல்லா இருக்க மாட்டாங்க, பெத்த பிள்ளையிலே மண்ணவாரி தூத்துறது. நோ, திஸ் இஸ் த பீரியட் where they born with their own technology and they don't expect any reciprocation from them. தின்ன வைத்த முன்ன வச்சுட்டு போய் பண்றியே, உன்னை பெத்தெடுக்க நான் இவ்வளவு பத்தி சிரமம், அம்மா கிரிஞ்சு மாதிரி பேசாத, பூமர் மாதிரி உளராத, என்ன மேட்டர் அதுக்கு அப்படின்னு நீ பெத்தெடுக்க சிரமப்பட்டு நான் என்ன பெத்துக்காம இருந்தோம். அடுத்த கட்டம்லாம் நானா கேட்டேமா. அப்ப முன்னாலாம் இது மேல அம்மா சொன்னா உடனே சரிமா இட்லி முட்டு அப்படி வைமா தின்னு தொலைன்னு தின்றுவாங்க. முன்னாலாம் அம்மாக்கெல்லாம் சட்னி செய்யலாம் கூட அதுக்கு இந்த டைலாக் சொல்லுவாங்க, உன்னை பெத்தெடுக்க இவ்வளவு சிரமப்பட்டு தெரியுமா, ஏமா 2 இட்லிக்கெல்லாமா பெத்தெடுக்கிற மேட்டர் எடுக்கிறது. Our conversations with emotions won't work. Conversations with sensibility works. பிள்ளைகளை உரையாட இழுங்க, அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு நெருக்கமான நபராக நீங்கள் மாறலன்னா பிள்ளைகளுக்கு எம்பத்தி கிடைக்காது. அவர்கள் மனிதர்கள் அதை எதிர்பார்ப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் வந்துட்டான். உங்கள் தலைமுறையில எல்லாம் பிள்ளை நம்ம குரூப்ல ஒரு கேரக்டர் இருந்துட்டே இருப்பான், டெவில் சர்டிபிகேட் நம்ம சொல்லுவாங்க. நாம தவறு செய்யறோம்னா ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருப்பான், மாப்பிள்ளை இது தப்பு, மாப்பிள்ளை செய்யக்கூடாது, மாப்பிள்ளை 1000 இருந்தாலும் வாத்தியா சைக்கிள் இருந்து கொஞ்சம் பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு அறிவில் யாரா அப்படிமா. அதை மீறி அவனுக்கு தெரியாம ஒரு நாள் நம்ம சைக்கிள் இருந்து காத்த பிடிக்கிறோம், அதுக்கப்புறம் திட்டுவா விடும் மாப்பிள்ளை மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா அவனை குரூப் விட்டு தூக்கவே மாட்டாங்க, அவனை விட்டுட்டு போயிட மாட்டாங்க எங்கேயுமே. இப்பெல்லாம் கவனிச்சு பாருங்க, ஐடியாக்கு அகைன்ஸ்டா வாட்ஸ்அப்ல ஒருத்தர் தான் அவனை காலி பண்ணி போறாங்க. அவனை மட்டும் ஒத்தையா விட்டு 7 பேர் தனி குரூப் வந்துறாங்க. 10 பேரால எல்லாரும் சேர்ந்து தொடங்குறாங்க. 3 ஓப்படியா 2 நாத்தனா அப்புறம் அத்தை எல்லாம் சேர்ந்து கேர்ள்ஸ் குரூப் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்ச 4 2 குரூப்பா மாறும். நாத்தனார்லாம் ஒரு பக்கம், ஓப்படியாலாம் ஒரு பக்கம். ஓ நாத்தனார் தேவலாடி, ஏன் நாத்தனார் வீணா போனுவோம் அப்படின்னு இங்கிட்ட ஆரம்பி. இங்கிட்ட நாத்தனார்ஸ் ஓப்படியாஸ் அப்படின்னு ஒன்று வரும். இதுல 2 மாமியார் சேர இருக்கு. 10வது நாள் 3 குரூப்பா, 2 நாத்தனார் தனி ஒரு குரூப், அந்த 2 நாத்தனார் இந்த சிஸ்டர்ஸ், அப்புறம் இந்த ஓப்படியாஸ்ல 2 இருக்கும். இப்படி பண்ணி கடைசியில பார்த்தா 20வது நாள் 10 பேரோட ஆரம்பிச்ச வாட்ஸ்அப் குரூப் 7 இருக்கும். இதுல 7 குரூப்லயும் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் 7 இருக்கும். அதான் ஸ்பெஷல். அதுதான் இந்த கலகத்துக்கெல்லாம் காரணம். மனிதர்களோடு இணங்கி இருக்க முடியவில்லை. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு முன்னாலே ஆரம்பிச்சிருச்சு. மனிதர்களோடு இணங்கி இருப்பது, யாரெல்லாம் என்னுடைய கருத்துகளுக்கோ என்னுடைய சிந்தனைகளுக்கோ உடன்படுகிறார்களோ அவர்களோடு மட்டும்தான் நான் இருப்பேன் என்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதனால உறவெல்லாம் தொந்தரவு நினைக்கிறோம். நீ வா உதவி செய், மொய் எழுது, கல்யாணத்துக்கு வா, கருத்து கேட்காதங்கிறோம். உறவுக்கெல்லாம் உரிமையே கிடையாது. Revive these things. Human values are much more important than technology today. Without empathy, nothing is going to survive in the future. அப்படிங்கிறப்ப மனித உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை காட்டுங்க. ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு கல்யாணத்துக்கு கூட்டு போங்க, தப்பே கிடையாது, ஒன்றும் மோசம் இல்லை. இந்த எல்லா நாளும் வந்ததுக்காக ஒரே ஒரு நாள் கடைசி சர்டிபிகேட் கொடுப்பாங்க, இல்ல அதை தீய வைக்க, அது வேண்டாம். என்ன உங்க ஊர்ல கொடுக்குறீங்களா டீச்சரா? நான் பள்ளிக்கூடத்துக்கு போறப்ப அந்த சர்டிபிகேட் மட்டும் கொடுக்கவே மாட்டேன். ஏன் கிளவி சாவலையா, அவனுக்கு முடியாம போகலையா, நல்லது கெட்டது நடக்கலையா, அக்காக்கு நிச்சயதார்த்தம் வரலையா, ஊர்ல இருந்து மாமா பையன் வந்ததுக்கா மாடியில இருந்து பாக்குறதுக்காக ஒரு லீவ் போடாத ஒரு வாழ்க்கையா? வாழ்க்கையுடைய அற்புதமான தருணங்கள் எல்லாம் இழந்துட்டு ஃபேண்டசி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than your facts. ஃபேண்டசி தான் அழகு. மயிலிறகு முளைக்கும் நம்புற வரைக்கும் மனுஷன் சந்தோஷமா இருந்தான். மயிலிறகு முளைக்கும் நினைக்கிற வரைக்கும்
வட்டம் எது சதுரம் எதுங்கிறதா வாழ்க்கை என்ற தீர்மானத்திற்கு நீங்கள் வந்த பிறகு வாழ்க்கை எது என்று தெரியாமல் தெருவாய் திரிகிறது இந்த உலகம். ஆஸ்பத்திரியில போய் என் மகளை கூட்டிட்டு போயிருக்கேன், பல்லு வலி. அங்கே ஒரு போய் சொங்கி கிடக்கிறான். அவன் கழுத்தவகமா மேல தூக்கி, ராகுல் டெல் மீ இஸ் இட் a circle or a square அப்படிங்க. மேல ஒரு வட்ட வடிவிலான ஒரு விளக்கு இருக்கு. அப்ப கூட அந்த அம்மா இது சர்க்கிளா இல்ல சதுரமா வட்டமான்னு சொல்லுங்க. அவனுக்கு தெம்பே இல்லை. அவனே தோலை தொங்க போட்டு கிடக்கிறான். அவன் என்ன இளவான்னு தோணுச்சு. அது சர்க்கிள் நம்ம ஸ்கொயர்ன்ட்டான். அங்கேயே திட்டாங்க. how many times have I told you circle will be like this is circle. இப்ப இந்த ஒரு மார்க் அவன் எடுத்து என்ன பண்ண போறான்? நான் கடவுளே அவன் பெயிலா போகணும்னு வேண்டிட்டு இருக்கேன். அப்பதான் உங்களுக்கு புரியும், இப்படி கொடுமைப்படுத்தக்கூடாது. ஃபேக்ட்ஸ் இஸ் இம்மெட்டீரியல், ஃபேண்டசி மேட்டர்ஸ். ஃபேண்டசி மேட்டர்ஸ். வாழ்க்கையில் அற்புதமான தருணங்களை தருவது அறிவல்ல, திட்டமல்ல, புத்திசாலித்தனமல்ல.